கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நான் உங்களுக்காக இருக்கேன். இன்று நீங்கள் மனதார நம்பிய வார்த்தைகளுக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவான வெறுமை மிகவும் ஆழமானதாகவே மாறியிருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யார் யாரெல்லாம் உங்களுக்காக நான் இறுதி வரைக்கும் இருப்பேன் என்று கூறினார்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை விட்டு விலகி போய்கொண்டே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பக்கூடிய குணம் கொண்டவர்கள். அதனாலேயே அந்த நம்பிக்கை உடைந்த பொழுது ஏற்பட்ட வெறுமைகள் என்பது சாதாரணமான ஒரு விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் இருக்காது. அது உங்களுடைய மனதையே உடைத்துவிடக்கூடிய அளவுக்கு சில கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதிக அன்பு கொடுத்தவர்களால் ஏற்பட்ட காயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள 3 முக்கியமான வடிவங்களில் நிச்சயமாகவே தெரிந்திருக்கலாம். அது என்னென்ன வடிவங்கள் தெரியுமா? முதலில் உங்களுடைய உண்மையான அன்பை மதிக்காமல் எடுத்து கொண்டவர்கள். நீங்கள் எவ்வளவு தான் அன்பு கொடுத்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு போலி நடிப்பை மட்டுமே தான் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுவும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கும். இரண்டாவது நபர் உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். அவங்களுக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகளையும் நீங்கள் எது சொன்னாலும் உடனே அதை செய்து கொடுப்பீர்கள் அல்லவா? அதனால உங்களை வைத்து அவர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொண்டார்கள். மூன்றாவது, உங்களிடம் நம்பிக்கை காட்டியதை போல நடித்து பின்னால் உங்களை விட்டு சென்றவர்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான புண்களை உருவாக்கி யாரையும் மீண்டும் நம்புவது சுயநலமான ஒரு விஷயம் என்பதையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் யாரை சந்தேகிக்காமல் நம்பக்கூடிய தன்மைகள் கொண்டதால் சிலர் அதை சோதனையாகவே எடுத்துக்கொண்டு உங்களுடைய நல்ல மனதை தங்களுடைய தேவைகளுக்காக கூட பயன்படுத்தலாம். அவர்கள் உங்களுடன் இருந்தது உண்மைக்காக மட்டும் கிடையாது, அவங்களுடைய தேவைக்காக என்பதை நீங்கள் பின்னர் தான் புரிந்து கொள்ளவே ஆரம்பிப்பீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனநிலைமைகளை அறியாமல் சிலர் தீர்ப்புகள் கூட கூறியதும் உங்களை தவறான முடிவுகள் எடுக்க வைத்திருக்கவும் செய்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைத்து பயன்படுத்தியவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். அதுவே அந்த காயத்தை இன்னும் ஆழமானதாகவே மாற்றி கொடுத்திருக்கும். உறவாக வந்தவர்கள் பொறுப்பை ஏற்காமல் விலகியதால் உங்களுடைய வாழ்க்கையில சட்ட சிக்கல்கள், மன சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள் போன்றவை இன்னும் உருவாகி கொண்டே இருக்கலாம். உங்களுடன் இருந்தும் உண்மையை மறைத்தவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உடைப்பை கொடுத்திருப்பார்கள். ஏனெனில் நீங்கள் அவர்களை உயிர் மூச்சு போல நம்பியிருந்தீர்கள். தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை அணுகியவர்களும் இதுவரைக்கும் இருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய அன்பை அல்ல, உங்களுடைய உதவிகளை கூட தேடியவர்கள். நீங்கள் செய்த தியாகங்களை அனைவரும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த தியாகம் உங்களுக்கு அளித்த ஒரு வழி அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாகவே இருக்கும். அனைவர்களுக்காகவும் ஓடி ஓடி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது என்னமோ வெறும் ஏமாற்றம்தான் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். 3ஆம் நபர்கள் தேவையில்லாத ஒரு வதந்திகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தினார்கள். குடும்பஸ்தானத்தில் ராகு, கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் இருக்கும் அமைதியை குலைக்க வெளியாட்கள் நுழைவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு 3ஆம் நபர் நைஸாக உங்களுடைய குடும்பத்திற்குள் ஊடுருவி உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியிருக்கலாம். அது இதுவரைக்கும் நடக்காமல் இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக 3ஆவது நபரிடம் இருப்பது மிகவும் நல்லது. நான் இதுவரை கூறியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, அல்லது இனிமேல் கூட நடக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களின் அசுப அதிர்வுகள் நீங்குவதால் உங்களை நிம்மதி இழக்க செய்த தேவையற்ற எதிர்காலம் குறித்த பயங்கள், தொழில் நஷ்ட பயங்கள் மற்றும் கடன் பயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்களுடைய மனதில் ஒரு புதிய தைரியங்களும்
தெளிவும் ஆன்ம பலங்களும் இனிமேல் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. என்னால் இதையும் சாதிக்க முடியும் என்ற வைராக்கியம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். உங்களை முடக்கி வைத்திருந்த அசுப சக்திகள் என்பதை விலக்கி உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு வளையம் இனிமேல் உருவாக்கலாம். மன தைரியமே மனிதனின் மிகப்பெரிய மூலதனம் என்பதை உணர்ந்து நீங்கள் சிங்கம் போல கம்பீரமாக நடைபோடும் ஒரு காலங்களும் இதுவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் உணர்ச்சியால் கிடையாது, அறிவால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு புதிய மனிதராக மாற வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்குள்ளேயே வளரும். அதே நேரத்தில் யாருக்கு எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்கலாம். கிரகங்களின் இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான பாதுகாப்பு வளையமாக உருவாக்கி உங்களை தேவையற்ற காயங்களிலிருந்து இனிமேல் காப்பாற்றி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி சந்திரன் உங்களுடைய மனதை உள்ளிருந்து பலப்படுத்தி உங்களுக்கு மன அமைதிகளையும் தெளிவையும் இனிமேல் தேடி கொடுக்கலாம். இனிமேல் யார் உண்மை யார் போலி என்பதை நீங்கள் எளிதாகவே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் வந்துவிடும். இதனாலேயே நீங்கள் புரிந்து கொள்வது 3 முக்கியமான உண்மைகள். எல்லாரும் உங்களைப் போல உண்மையாக இருக்க மாட்டார்கள். உங்களுடைய அன்புக்கு எல்லை வைக்க வேண்டும். உங்களுடைய மன அமைதித்தான் உங்களுடைய மிகப்பெரிய செல்வம். இதையெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கடகம் ராசியில் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இதனாலேயே மென்மேலும் நன்மைகள் என்பது தானாகவே இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளானது மாற்றத்திற்கான ஒரு நாளாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் கேட்ட இடத்தில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் என்பது இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நல்ல விதமான காரியங்கள் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடன் பையங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்களுடைய மனதில் ஒரு புதிய தைரியங்களும் தெளிவும் ஆன்ம பலங்களும் இனிமேல் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. என்னால் இதையும் சாதிக்க முடியும் என்ற வைராக்கியம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். உங்களை முடக்கி வைத்திருந்த அசுப சக்திகள் என்பதை விலக்கி உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான பாதுகாப்பு வளையம் இனிமேல் உருவாக்கலாம். மன தைரியமே மனிதனின் மிகப்பெரிய மூலதனம் என்பதை உணர்ந்து நீங்கள் சிங்கம் போல கம்பீரமாக நடைபோடும் ஒரு காலங்களும் இதுவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் உணர்ச்சியால் கிடையாது, அறிவால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு புதிய மனிதராக மாற வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்குள்ளேயே வளரும். அதே நேரத்தில் யாருக்கு எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எந்த முடிவுகளையும் எடுக்கலாம். கிரகங்களின் இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறைமுகமான பாதுகாப்பு வளையமாக உருவாக்கி உங்களை தேவையற்ற காயங்களிலிருந்து இனிமேல் காப்பாற்றி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி சந்திரன் உங்களுடைய மனதை உள்ளிருந்து பலப்படுத்தி உங்களுக்கு மன அமைதிகளையும் தெளிவையும் இனிமேல் தேடி கொடுக்கலாம். இனிமேல் யார் உண்மை யார் போலி என்பதை நீங்கள் எளிதாகவே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் வந்துவிடும். இதனாலேயும் நீங்கள் புரிந்து கொள்வது 3 முக்கியமான உண்மைகள். எல்லாரும் உங்களைப் போல உண்மையாக இருக்க